பயத்தின் ஆவிகள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் விரோதமாக எழும்பி கிரியை செய்ய முயற்சி செய்கிறது. எப்படியாகிலும் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நாம் தவறி போகலாம், விழுந்து விடலாம் என்று, பாவத்திலே தள்ளப்படலாம் என்று பிசாசின் வல்லமைகள் செயல்படுகிறது. ஒருவேளை இந்த வருஷ துவக்கத்திலே நீங்கள் ஆரம்பிக்கும் போது கூட நீங்கள் நினைக்கலாம், எனக்கு என் வாழ்க்கையை குறித்த பயங்கள் இருக்கிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேனே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த நாளிலே அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டை நமக்கு கிருபையாக தேவன் கொடுத்திருக்கிறபடியால் நாம் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த புதிய வருஷத்திலே நாம் இந்த நாளை ஆரம்பிக்கிற வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக, அவருடைய நாமத்திற்குள்ளாக நாம் ஓடி நாம் அவருக்குள் சுகமாய் இருக்க முடியும். ஆண்டவர் உங்களுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். ஆண்டவர் உங்களுடைய நல்வாழ்வை விரும்புகிற தேவன். அவர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டுகிறவர். அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அதே வேளையிலே அவர் பாசமும் அன்பும் பாராட்டுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து இந்த புதிய வருஷத்திலே சொல்லுகிறார், பயப்படாதே என் அன்பு மகளே, பயப்படாதே என் அன்பு மகனே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அன்பானவர்களே, பல வேளைகளிலே நம் வாழ்க்கையிலே பயம் நம்மை ஆட்கொள்ள முயற்சி செய்கிறது. பயத்தின் ஆவிகள் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் விரோதமாக எழும்பி கிரியை செய்ய முயற்சி செய்கிறது. எப்படியாகிலும் நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்திலே நாம் தவறி போகலாம், விழுந்து விடலாம் என்று, பாவத்திலே தள்ளப்படலாம் என்று பிசாசின் வல்லமைகள் செயல்படுகிறது. ஒருவேளை இந்த வருஷ துவக்கத்திலே நீங்கள் ஆரம்பிக்கும் போது கூட நீங்கள் நினைக்கலாம், எனக்கு என் வாழ்க்கையை குறித்த பயங்கள் இருக்கிறது, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறதே, நான் என்ன செய்ய போகிறேனே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை இந்த நாளிலே அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். அன்பானவர்களே, நீங்கள் ஏன் பயப்படக்கூடாது என்றால், ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். தம்முடைய சுய இரத்தத்தை சிந்தி தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். உங்களை மீட்டது எதற்கென்றால், தம்முடைய நாமத்தை உங்கள் மூலமாக வெளிப்பட பண்ணுவதற்காக உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை நான் தான் பெயர் சொல்லி அழைத்தேன். நீ ஒருவேளை என்னை அறியாமல் இருக்கலாம், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். நாம் பிறப்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். நீங்கள் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தரால் முன் குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் செழிப்பீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் நிச்சயமாக முன்னேற்றத்தை காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்திலே இவ்வாறாக வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டபடியினாலே இந்த வருஷத்திலே நீங்கள் எழும்பி பிரகாசியுங்கள். நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் தடைபட்டு இருக்கிறது, புதிய வருஷம் வந்துட்டா மட்டும் என் வாழ்க்கை மாறிவிடுமா என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இல்லை அன்பானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய அன்பையும் மகிமையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மகிமையை விளங்க பண்ணுவார். அவருடைய வெளிச்சத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். எழும்பி பிரகாசியுங்கள், எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதிக்கிறது. உன்னுடைய தடைப்பட்ட நன்மைகளை நீங்க இந்த வருஷத்துல அடையிறத பாப்பீங்க. உங்கள் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கைகூடி வருகிறத பாப்பீங்க.
நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்க உணர்வீங்க, நீங்க அதை பார்ப்பீங்க. ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. ஏனெனில் வேதம் சொல்கிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நம்மை சுற்றிலும் பலவிதமான இருளின் சூழ்நிலைகள் எழும்பலாம், இருளான காரியங்கள் எழும்பலாம். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் உதிக்கும் என்று. ஆம் அன்பானவர்களே, நாம் அவரால் மீட்டு கொண்டபடியாலே, அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டபடியாலே நமக்கு வெளிச்சம் உண்டு. நீங்க எத்தனையோ கெட்ட செய்திகளை கேள்விப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு பயத்தை கொடுக்கலாம். அன்பானவர்களே, ஒன்று மாத்திரம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிறிய ஜாதியாகிய சிறியவனாகிய உங்களை கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நன்மையினால் நிரப்புவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்துகிறவர் கர்த்தர். உலகமெல்லாம் இருளா இருந்தாலும் உங்க மேல வெளிச்சம் அடிக்கும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு. ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்க குடும்பத்தை பாதுகாப்பார், உங்க பிசினஸை பாதுகாப்பார், உங்க வேலையை பாதுகாப்பார். உங்க முன்னேற்றத்தை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பல மடங்கு பெருகும்படிக்கு உங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ண போகிறார். ஏனெனில் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். நீங்க ஆண்டவருடையவராக இருக்கிறபடினால் உங்கள் மேல் வெளிச்சம் உதிக்கப் போகிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் உங்கள் மேல் கரம் வரப்போகிறது. உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள், சிவந்த சமுத்திரம் காணப்பட்டிருக்கிறதே, எப்படி நான் முன்னேறி செல்வேன் என்று. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் அகற்றவில்லை, சிவந்த சமுத்திரத்தை அவர் 2ஆக பிளந்தார். அன்பானவர்களை, இருள் வரும், இருளில் வெளிச்சம் உனக்கு உதிக்கும், இருளில் உனக்கு கம்பீரம் உண்டாகும், இருளில் உனக்கு ஆச்சரியமான நன்மைகள் உனக்கு நடக்கும். ஏனெனில் அவர் வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கும். ஆம் அன்பானவர்களை, வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமாம். ஆம் அன்பானவர்களே, நீதிமான்களுடைய பாதை சூரிய பிரகாசம் போல் அப்படியே பெரிதாகிக் கொண்டே இருக்கும். உங்க வாழ்க்கை நீதிமானுடைய வாழ்க்கையாக இருக்கிறபடியினாலே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அந்த கிருபையினாலே பெரிதாகிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதை நீங்க பார்க்க போறீங்க, அதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் கெடுதல் வருவதில்லை. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஏன் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார் என்றால், உங்களை அவர் முன் குறித்திருக்கிறார், உங்களை அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். அவரை நீங்கள் விசுவாசிக்கிறபடினாலே அவருடைய நீதி உங்களை நிரப்பி இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடியாலே ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நிச்சயமாக உங்க பிள்ளைகள் நன்றா இருப்பாங்க. உங்க வேலையில புதிய காரியங்களை பார்ப்பீங்க, உங்களுடைய காரியங்கள் முன்னேற்றம் அடைவதை பார்ப்பீங்க. அன்பானவர்களை, பயப்படாதீங்க, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் உங்களை மீட்டு கொண்டு இருக்கிறார். நான் மீண்டுமாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ ஆண்டவருடைய பிள்ளைங்க. புது வருஷத்தை கர்த்தர் நன்மையால் நிரப்புவார், ஒவ்வொரு நாளையும் நிரப்புவார். புது வருஷம் ஒரு நாள் வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை. புதிய வருஷத்தின் முதல் நாள் மட்டுமல்ல, என்றைக்கும் உங்கள் வாழ்க்கை சூரிய பிரகாசத்தை போல ஒவ்வொரு நாளும் பிரகாசித்து முன்னேறுவதை பார்ப்பீங்க. ஏன்னா நீதிமானுடைய பாதை அப்படிதான் இருக்கும். உங்களை அவர் மீட்டு கொண்டிருக்கிறார். நீங்க கர்த்தருடைய வசனத்தை கைகொள்ளுங்க, அவருடைய சத்தத்தை கேளுங்க,
அதிலே உங்களை காத்துக்கொள்வதற்கு தீர்மானித்து அதிலே நடவுங்க. அன்பானவர்களே, பாவம் செய்கிற அவனுடைய ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை நேசிக்க நேசிக்க பாவத்தை நீங்கள் வெறுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை நீதியினால் நிறைந்திருப்பத நீங்க அனுபவிப்பத நீங்க பார்க்க முடியும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். உங்க வாழ்க்கையை உயர்த்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். சடுதியாய் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். Suddenly you will be lifted up in this year. Suddenly you will have your blessings. The Lord will lift you up suddenly. Hallelujah. Amen. உங்க வாழ்க்கை ஒரு லெவல் ஆஃப் பிரகாசத்திலிருந்து அடுத்த லெவல் ஆஃப் பிரகாசம். நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். நீங்க பிரகாசிப்பீங்க. ஆமென். பயப்படாதீங்க. எனக்கு வேலை போயிடுமோ, என் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுமோ, என் எதிர்காலம் நல்லா இருக்காம போயிடுமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கெட்டு போயிடுமோ, பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்க இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். நான் நீதிமானாக உம்முடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டபடியால் நான் நீதிமானாகவே இருப்பேன். அன்பானவர்களை, பாவத்தை வெறுத்து விடுங்கள். அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு செழிக்கும். நீங்க கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சாட்சியாக வைப்பார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, உலகத்தை சுற்றிலும் காரிருள் வந்தாலும் உம்முடைய ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கும். நீர் எங்களை மீட்டு கொண்டிருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லியிருக்கீங்க. உம்முடைய பிள்ளைகளை மீட்டு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். நீர் குழந்தை செல்வத்தை கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். தரித்திரத்தை மாற்றப் போகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலே நன்மைகளை காண செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். கலங்குகிற என் மகளே, உன் கலக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். உன் வேதனையை நீக்குவார். உன் துயரத்தை நீக்குவார். உன் வெட்கத்தை மாற்றுவார். சிறியவனாகிய நீ கர்த்தருடைய சடுதியான உயர்வினால் நீ பெரிய ஜாதியாய் மாறப்போகிறாய். உன்னுடைய நீதியினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே உன்னுடைய பிரகாசம் பெரிதாய் இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்திற்காய் ஜெபிங்க, உங்க வீட்டிற்காய் ஜெபிங்க, உங்களை அதிகாரிகளுக்காய் ஜெபிங்க, தேசத்திற்காய் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை ஆண்டவரே நன்மையினால் நிரப்பும், ஷேமத்தால் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். இருள் இருந்தாலும் உங்கள் மேல் வெளிச்சம் உதிக்கும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நீதிமானாகிய உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலையே படாதீங்க. God bless you. Wish you a happy new year 2024. God bless you. Amen.